கடந்த 36 ஆண்டுகளாக தமது பூர்வீக காணிகளை இழந்து இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வரும் பலாலி மக்கள் தமது காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பலாலி சந்தியில் இன்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது சொந்த நிலங்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மீண்டும் குடியேறி வாழ்வை மீளக் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்கள் இந்த அறவழிப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அந்த காணிகளில் விவசாய நடவடிக்கைகள், வர்த்தக நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றஞ்சாட்டினர். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தமது வீடுகளையும் நிலங்களையும் இழந்து உறவினர்களின் வீடுகள், வாடகை வீடுகள் மற்றும் அகதி முகாம்களில் வாழ்ந்து வருவது தமக்கு கடுமையான மன உளைச்சலையும் வாழ்வாதார சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 36 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனின் வாழ்வின் பெரும் பகுதி. இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய மக்கள் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவித்து சொந்த மண்ணில் மீளக் குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தமக்கு இழப்பீடோ மாற்றுக்காணியோ தேவையில்லை, பூர்வீக காணிகளே மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதே தமது ஒரே கோரிக்கை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை போலீசாரின் அழுத்தத்தையும் மீறி போராட்டக்காரர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து இன்றைய கவன ஈர்ப்பை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களை வாழவும் விடாது, சாகவும் விடாது. நாங்க 90ஆம் ஆண்டுல இருந்து அனுபவிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்க இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், எங்கள்கிட்ட இந்த எங்களுடைய எல்லா பலாலியும் சேர்ந்த மக்கள் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். எங்களால முடியும் இங்க இருந்து ஒரு விமானத்தை கட்டுநாயக்காக இல்ல, இங்க இருந்து கட்டார் வரைக்கும் ஓடுறாங்க. நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இது வரைக்கும் ஒரு கட்டாருக்கு ஒரு விமானத்தை விட்டுருக்கலாம், விடையில. நீங்கள் எங்களை பேக்காட்டி இந்த விஷயங்களும் இதன்றீங்கள். நாங்க மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த ரோட்டு கிழக்கால் பகுதியில விடுபட்ட ரணில் விக்ரமசிங்க இருக்க விடுபட்ட இடத்துல கராச்சம் லைட் இன்ஃபென்ட்ரி கேம்பும் இருக்கு. இந்த டிசிசி மீட்டிங்ல கௌரவ கடற்தொழில் அமைச்சர் என்று சொல்லப்படுகிற சந்திரசேகரம் ஐயாக்கு ஓட் பண்ணினாக்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மக்கள் நிறைய பேர். ஆகவே அவர் இப்ப சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு பாதை விட்டாச்சு தானே, அந்த பேக்காடு தேவையில்லை. நாங்கள் திருப்ப சொல்றோம், நல்லொரு காலம். இந்த காலத்தை விட்டீங்கன்னா இந்த பகுதிகள் விடுவிக்கப்பட மாட்டாது. இதற்கு பொறுப்பானவர்கள் நீங்க இந்த பிரச்சனையை சரியா ஜனாதிபதிக்கோ பாதுகாப்பு அமைச்சுக்கோ சரியான முறையில் இதுகளை கொண்டு போய் நீங்க விடுவீங்கள் என்றால் நாங்கள் இந்த வெயில்ல காய தேவையில்லை, பொலிசோட முரண்பிடிக்க தேவையில்லை, எங்களுக்கு தரப்பால் தேவையில்லை. ஆகவே நீங்க விரைந்து இந்த விஷயங்களை செய்ய தரணும் என்று கேட்டுக்கொள்ளும். மக்களின் போராட்டம் நியாயமானதும் அவர்களின் இறுதியான ஆசையானது தமது காணிகளில் தாங்கள் மடிய வேண்டும், தமது வருமானங்களை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கின்றது. திருமணமாகி தமது பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரமோ தனது சீதனமாக வழங்குவதற்கு கூட முடியாத நிலையில் இப்பொழுது இராணுவம் தங்கள் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றனர். அவர்களின் காணிகளை விடுவிக்குமாறு நானும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இந்த இடத்தில் அவர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த போராட்டம் தொடர்ந்து